பிக் பாஸ் சீசன் 9 வந்து இப்ப ரீசெண்டா எலிமினேட் ஆகி வந்திருக்கக்கூடிய கனி, அவங்களோட எவிக்ஷன பத்தியும், பிக் பாஸ் பயணத்த பத்தியும் பல விஷயங்கள ரொம்ப எமோஷனலா ஷேர் பண்ணியிருக்காங்க. அதோட விவரத்த தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். பிக் பாஸ் சீசன் 9ல கடந்த வாரம் நடந்த டபுள் எலிமினேஷன்ல சனிக்கிழமை அமித் பார்கவும், ஞாயிற்றுக்கிழமை எபிசோட்ல யாருமே எதிர்பார்க்காத மாதிரி கனி எவிக்ட் ஆகி வெளில வந்துட்டாங்க. அமித் பார்கவோட எவிக்ஷன் வந்து எதிர்பார்த்த ஒண்ணுதான். கடந்த ஒரு 2, 3 வாரத்துக்கு முன்னாடியே அவர் போயிடுவாரு அப்படிங்கிற மாதிரி ஃபேன்ஸ் எதிர்பார்த்தாங்க. ஆனா கனியோட எவிக்ஷன் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஷாக்கிங் நியூஸ். அதுலயும் கனிக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணக்கூடியவங்க, கனிய வந்து எதுக்காக எவிக்ட் பண்ணீங்க? கனிய கம்பேர் பண்ணும்போது வீட்டுக்குள்ள உட்காந்து மிக்சர் சாப்பிடுற எவ்வளோ போட்டியாளர்கள் இருக்காங்க. டைம் வேஸ்ட் பண்ணக்கூடிய போட்டியாளர் இருக்காங்க. அவங்கள வந்து எலிமினேட் பண்ணியிருக்கலாம். கனிய வந்து டிக்கெட் ஃபினாலே வரைக்கும் கொண்டுட்டு போயிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்களோட ஆதங்கத்தை பதிவு பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதுலயும் கனியோட கேம் பிளே அப்படிங்கிறது பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பார்வதி அப்புறம் சாண்ட்ரா இவங்கள நோக்கி மட்டும்தான் இருக்குங்கிற மாதிரி பல விமர்சனங்கள் வைக்கப்பட்டிருந்தாலும், அவங்களால முடிஞ்ச ஃபுல் எஃபர்ட்டை கனி கொடுத்துருக்காங்க. எந்த ஒரு பிசிக்கல் டாஸ்கா இருந்தாலும் அதுல பார்வதி, கமருதீன், சாண்ட்ரா இவங்கள தாண்டி கனியோட இன்புட் அப்படிங்கிறது அதிகமாகவே இருந்திருக்கு. அப்படிப்பட்ட கனி இப்ப எவிக்ஷன் ஆனதுக்கு பிறகு அவங்களோட பிக் பாஸ் பயணத்தை பத்தியும் எவிக்ஷனை பத்தியும் பல விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்காங்க. அதை பத்தி அவங்க பேசும்போது என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த பிக் பாஸ் பயணம் அப்படிங்கிறது குக்கு வித்து கோமாளிக்கு பிறகு கிடைச்சிருக்கக்கூடிய என் லைஃப்ல ஒரு மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்ட். காரக்குழம்பு கனின்னு பேரு வாங்கி கொடுத்த எனக்கு பிக் பாஸ் கனி அப்படிங்கிற பேரை இந்த பிக் பாஸ் வாங்கி கொடுத்துருக்கு. உள்ள போனதுக்கு பிறகு முதல் 2 வாரம் என்னோட டேலண்ட்டை காமிக்க முடியல. அதுக்கப்புறமா என் மேல வந்து குரூப்பிசம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிராண்டை குத்துனாங்க. விக்ரம், சுபிக்ஷா, சபரி இவங்க கூட சேர்ந்து நான் கேம் பிளே பண்றேன். அதுலயும் குறிப்பா வந்து எஃப்ஜேவுக்கு அதிகமா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு இருக்கேன். மற்றவங்களுக்கு ஒரு அநியாயம் நடக்கும்போது நான் கேட்கல. ஆனா எஃப்ஜேவுக்கோ, சுபிக்ஷாவுக்கோ, விக்ரமுக்கோ ஒரு அநியாயம் நடக்கும்போது அதை நான் முன்னிருந்து கேட்கறேங்கிற மாதிரி விஷயங்கள் சொல்றாங்க. உள்ள இருந்து பாக்குறது வேற, நீங்க வெளில ஆடியன்ஸா பாக்குறது வேற. உள்ள இருக்கும்போது எது நியாயம், எது அநியாயம் அப்படிங்கிறது ஹவுஸ்மேட்ஸ்க்கு மட்டும் தான் தெரியும். ஒருத்தவங்க வந்து பிடிச்சு போயிருக்கு அப்படிங்கிறதுக்காக ஒருத்தவங்க வந்து எது செஞ்சாலும் அது ரைட் ஆயிடாது. அந்த மாதிரி தான் நான் பல இடங்களில் கருத்தை முன் வச்சிருக்கேன். அதுக்காக நான் ஒரு குறிப்பிட்ட நபர்களை மட்டுமே சார்ந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல விஷயத்தை ஏத்துக்க முடியாது. எது எப்படி இருந்தாலும் மக்களோட இந்த தீர்ப்பை நான் வந்து ஏத்துக்கிறேன். உண்மையாவே என்னையும் சாண்ட்ராவையும் ஹாட் சீட்ல உட்கார வைக்கும் போது கண்டிப்பா சாண்ட்ரா தான் போவாங்க அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன். காரணம் ஹவுஸ்மேட்ஸோட எதிர்பார்ப்பும் அதுதான் இருந்துச்சு. யாரு வேணும், யாரு வேணான்னு கேட்கும்போது எல்லாருமே வந்து கனி வேணும், சாண்ட்ரா வேணாம் அப்படின்னு தான் சொன்னாங்க. பாரு மட்டும் தான் சாண்ட்ரா வேணும், கனி வேணான்னு சொன்னாங்க. அவங்க நினைச்ச மாதிரியே நான் பிக் பாஸ் விட்டு ஹெல்மெட் ஆகி வெளில வந்துட்டேன். இதுக்காக நான் வந்து விஜய் சேதுபதி மேலேயோ, மக்கள் மேலேயோ, ஹவுஸ்மேட்ஸ் மேலேயோ எந்த விதமான குற்றச்சாட்டையும் வைக்க போறதில்ல. நான் வந்து அவங்கள பிளேம் பண்ண விரும்பல. என்னோட கேமை லாஸ்ட் ஒரு 2, 3 வாரங்கள்ல எங்கேயோ நான் விட்டுருக்கேன். அது மக்களுக்கு பிடிக்காம போயிடுச்சு. ஏதோ தப்பு நடந்திருக்கு. விக்ரம், சபரி இவங்கலாம் ஃபீல் பண்ணும்போது கூட நான் சொன்ன ஒரே விஷயம், ஏதோ ஒரு விஷயம் தப்பு பண்ணியிருக்கேன்னு தோணுது. அதனால தான் மக்கள் வந்து என்னை ஹெல்மெட் பண்ணி அனுப்பிட்டாங்க. எனக்கு ஓட் போடாம விட்டுட்டாங்க. இது நான் வந்து ஒரு லெசனா எடுத்துக்கிறேங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்களாம். கனியோட இந்த ஒரு ஸ்போர்ட்டிவான இந்த ஒரு கருத்தை பார்த்துட்டு கவலைப்படாதீங்க. இந்த ஒரு பிக் பாஸ் மாதிரியே அடுத்து உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மேடை காத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க வாழ்த்துக்களை பதிவு பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. கனியோட எவிக்ஷன் ஒரு ஃபேரான எவிக்ஷனா, இல்ல வேற ஒரு நபருக்காக கனியை வந்து எவிக்ட் பண்ணிட்டாங்களா அப்படிங்கிற கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க.